வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல் திருவாதிரை களி ரெசிபி. நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மிருதுவான களி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல அளவுகள்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வடியை விட்டு வச்சுக்கோங்க. வடிகரண்டியில் நல்லா இந்த அளவுக்கு வடிஞ்சிருக்கட்டும். ஈரப்பதம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் செவக்க வேண்டாம். நல்லா வறுபட்ட வாசனை வர்ற வரைக்கும் வறுத்த தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. வறுபட்ட வாசனை வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் களி. பாசிப்பருப்பு வேறு சேர்த்துருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். ஒரு பேனில் எந்த கப்பு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. 2 கப்பு வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைய விட்டால் போதும். பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சவுடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆறுனதை நம்ம பச்சரிசி சேர்த்துட்டு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. ரவை பதத்துக்கு அரைச்சா போதும். ஒரு கடாயை காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 8 முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை ஒரு 6 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா செவந்து வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நெய்யிலேயே நம்ம எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லத்துக்கு 1 கப்பு வேறு சேர்த்துருக்கோம். அதனால் 4 கப் சேர்த்துக்கோங்க. நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. சிம் வச்சு மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்து கொடுத்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே நல்லா பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறையா தேங்காய் வேணும்னா கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் இப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, காஞ்ச திராட்சையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நல்லா தளன்னு இருக்கிற பக்குவத்திலே இறக்கி வச்சாதான் சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.